பல்லாயிரக்கணக்கான கிராமங்களால் நிரம்பியதுதான் தமிழ்நாடு. ஆனால் ஒரு சில கிராமங்கள் மட்டும்தான் சரித்திரத்தில் இடம் பிடிக்கும். அதற்கு அந்த கிராமம் வரலாறு காணாத ஒரு மாபெரும் மாவீரரை அந்த மண்ணில் ஈர்த்தெடுத்திருக்க வேண்டும். அப்படியான ஒரு மாவீரரை, கடந்த நூற்றாண்டு காணாத ஒரு மாவீரரை தந்த மண் தான் காடுவெட்டி. சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் மூத்த பிள்ளை அவதரித்த கிராமம். 3.5 கோடிக்கும் மேலான வன்னிய உறவுகள் தங்கள் நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை நாமம் மாவீரன் காடுவெட்டியார். இந்த மண்ணை மீட்பதற்காகவும் எங்களின் உரிமையை காப்பதற்காகவும் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரியணையில் அமர்ந்தாலே ஒழிய எம் மக்களை காக்க முடியும் என்று அயராது பாடுபட்ட எம் மாவீரரை தந்த மண் காடுவெட்டி. விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் மறுபெயர் வைத்தால் அது காடுவெட்டியார் எனும் பெயரை வைக்கலாம். எங்கள் மாவீரின் பெயரை உச்சரித்ததை விட அவர் பிறந்த ஊரை உச்சரித்துத்தான் எங்கள் உறவுகள் அவரை அழைத்தது அதிகம். அப்படியான காடுவெட்டி என்கின்ற பெயரை தாங்கி பலகட்ட போராட்டங்களை கடந்து 4 வருட காத்திருப்புக்கு பின்பாக இந்த பெரும்பான்மை சமுதாயத்திற்கு ஒரு கொண்டாட்டத்தை தருவதற்காக, ஒரு வரலாற்று நாயகனின் வரலாற்றை பதிவு செய்துவதற்காக சோலை ஆறுமுகம் என்னும் இயக்குனரும் சுபாஷ் போஸ் என்கின்ற ஒரு மாபெரும் கலைஞனும் படைத்த ஒரு படைப்பினுடைய ட்ரெய்லர் காட்சியும் இசை வெளியீட்டு விழாவும் நாளை சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய கமலா திரையரங்கத்தில் நடக்க இருக்கிறது. ஒட்டுமொத்த உறவுகளும் இதில் கலந்து கொள்ளும். அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தினமாக நாளைய தினத்தை மாற்றி காட்டுவோம்.